Hello friends, welcome to Bigness Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி அதுவும் சீரக சம்பா ரைஸ்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது முதல்ல பார்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி வந்து நான் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான அளவு 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 கீரி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள், கிராம்பு, அன்னாச்சி பூ, அப்புறமா பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு இது வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நெய், அப்புறமா அதுக்கு எண்ணெய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு நான் தனி மிளகாய் தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் போட்டால் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையான காரமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு குக்கரில் மட்டன் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வேக வச்சுப்போம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதிலே தண்ணி வந்து இது மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மறுபடியும் பிரியாணி தாளிக்கும் போது இதே தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு நம்ம தாளிச்சு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஜூஸ் இறங்கிச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது குக்கர் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சிடலாம். இது வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிறேன். மட்டன் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குக்கரில் தாளிச்சிடலாம். நம்ம ஒவ்வொன்றா வதக்கிறதுக்குள்ளே இந்த கறி வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பிரிஞ்சி இலை போட போகிறேன். ஒரு அன்னாச்சி பூ, அப்புறமா கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதுவும் போட்டுடலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா இது வெடிக்கும்ன்றதுனால பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன்ல அதை போட்டுக்கலாம். நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். நான் வெங்காயம் வதங்கும் போதே போட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். கல்லுப்பு போடும்போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இது பாருங்கள், ஒரு பாதி வந்து வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்துலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். அதுவும் சேர்ந்து வதங்கும் போது பச்சை வாசனை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போகும். இப்போ போட்டுடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இது வந்து சேர்த்து வதங்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இப்போது ஓரளவு போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடவே நான் கொத்தமல்லி புதினாவும் போட்டுடுறேன். எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மட்டன் வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம்.
இது நல்லா தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் 2 நிமிஷம் நம்ம இது ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கறி வெந்துருச்சுன்னா அந்த எடுத்து நம்ம போட்டு மசாலா தேவையான அளவு மசாலாலாம் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதங்க வச்சு வேக வச்சிடலாம். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம அந்த தண்ணி வேறு தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த கறி வேக வச்ச தண்ணியே ஆட் பண்ணி போகிறோம் அதில். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தயிர், தேவையான அளவு தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் ஒரு தட்டு போட்டு ஒன்று மூடி வச்சிடலாம். அந்த மசாலாலாம் அப்போ தான் அதில் இறங்கும். இது ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைப்போம். அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா இப்போ வதங்கி வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் விட்டாச்சு அப்படியே. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் ஊற்றிடலாம். நான் கறி வேக வச்ச தண்ணி தான் நான் எடுக்க போகிறேன். மிச்ச தண்ணி நார்மல் தண்ணி எடுத்துக்கலாம், எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு. இப்போ நான் வந்து இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒரு கிளாஸ்க்கு நம்ம வந்து சீரக சம்பா அரிசின்றதுனால 1.25 அளவு தான் எடுத்துக்கணும் தண்ணி நம்ம. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து 2.5 கிளாஸ் தண்ணி எடுக்க போகிறேன் நான். ஒரு 2 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். நீங்கள் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிடும் சாதம். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இதில் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இன்னொரு 3/4 கிளாஸ் தண்ணி இருக்குது இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை. 2 ஆச்சு. இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். அந்த நார்மல் தண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டாலோ இல்லை கம்மியாக ஊற்றிட்டாலோ ரைஸ் கரெக்டாக வராது உங்களுக்கு பதம். 2 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி, அதாவது 1 கிளாஸ்க்கு 1.25 அளவு தண்ணி எடுத்துக்கோங்க, போதும். கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. அரிசி வந்து எப்போவுமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும். சீரக சம்பா ரைஸ்ன்றதுனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுச்சிடணும். இப்போ இந்த தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி கொதித்து வருது. இந்த சமயத்தில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அரிசி போட்டுருவோம். இப்போ ஒரு நல்ல ஒரு கலரி விட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன், ஒரு 1/2 லெமன் எடுத்து நம்ம புழிஞ்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இது வெயிட்ரு போட்டு ஒரு விசில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வைக்க போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு விசில் வரணும். அதுக்கப்புறமா சிம்மில் வந்து 5 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு பிரியாணின்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ ஒரு விசில் வந்துட்டோம். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கரெக்டாக 5 to 7 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இதை உங்களுக்கு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பிரியாணி சீரக சம்பா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே நான் சொன்ன அளவுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட்டில் தண்ணி நீங்கள் ஊற்றிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. அரிசி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். ஓகே, பாய்.